ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி சண்டே கடையை திறந்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு எனக்கு இந்த மைவே 3லேருந்து. நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால தான் இதை பற்றி நான் இப்போ எனக்கான பயத்துக்காக தான் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் என்னோடய கடையில் என்ன வேலை பார்த்தேனோ அந்த வீடியோ தான் போட்டேங்க. பாசிட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட்டோட பாசிட்டிவ் கமெண்ட் வருது. ஒரு சிலருக்கு டவுட்டு வருது. எனக்கு அந்த கமெண்ட்டை படிக்கிறப்ப நிறைய சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் இதில் இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கெலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, பின்னு 3 நாள் ஆகுது அவங்களுக்கு, இன்னும் கிடைக்கலன்றாங்க. எனக்கு அன்றைக்கே நான் பேமெண்ட் பண்ணதுனே ஒரு 3 மணி 4 மணி போல் எனக்கு பின்னு வந்துருச்சு. ஏன் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்னு தெரில. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் ஐடி போட்டவங்ககிட்டயோ இல்லை அந்த ஆஃபீஸில் நீங்கள் பணம் பே பண்ணியிருப்பீங்களா அவங்ககிட்டே போய் கேளுங்க. கண்டிப்பாக தெளிவான உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. பயப்படலாம் வேண்டாம் இதில். அதே மாதிரி இதில் நம்ம முக்கியமாக தெளிவாக ஃபில் பண்ண வேண்டியது ஜெனரேட்ரி. நம்ம ஃபஸ்ட்டு ஐடி போட்டோம்னா அவங்களுக்கான டீட்டெயிலை நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் இதில் பயப்படாமல் இருப்பாங்க. அடுத்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் ஃபார்ம் தான், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு. அது மைவே 3ல இன்னும் இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா அதுதான் நம்மளுக்கான இன்கம்மை கரெக்டாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரது. நான் பேமெண்ட் பண்ண போன அன்றைக்கே எனக்கு சொன்னாங்க 24 ஹவர்ஸ்க்குள்ளே பின் வந்துடும், உங்களுக்கு ஜெனரேட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்ன மாதிரியும் வந்துருச்சு. பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. அதை கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதும். அப்புறம் யாரையும் நம்ம கம்பல் பண்ணி அப்ரோச் பண்ணக்கூடாது. அவங்களுக்கா தோணணும். இதில் நிறையா பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். என்னால் என்னோடய வீட்டுக்காரே கம்பல் பண்ண முடியல. நான் அவங்களுக்குமே இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது. முந்தானத்து கூட எஃபியில் ஏதோ ஒரு ஃபேக்காக ஆகஸ்ட் மாதம் வந்தது டீட்டெயிலை கூட எனக்கு நேற்று எடுத்து காமிச்சாங்க. நான் அதை பற்றி ஃபீல் பண்ணல. ஏன்னா நான் பயப்பட விரும்பலை. நான் போட்டுட்டேன், நீ அதுக்கான இன்கம் தான் பார்க்கணும். நான் ஒரு இன்கம் எடுத்துட்டேன். போன மாதம் கேட்டிருந்தீங்க. போன மாதம் 6300 நான் எடுத்தேன். 7 ரூபாய்க்கு விளம்பரம் பார்த்து 7000 ரூபாய்க்கு விளம்பரம் பார்த்து 6300 எடுத்தேன். இப்போ இந்த மாதத்துக்கான இன்கம் நான் எப்போ எடுப்பேனோ, சரி நெக்ஸ்ட் மந்த்துக்கான இன்கம் இந்த மாதம் ஆடு பார்க்குறது அடுத்த மாதம் தான் வரும். நான் அடுத்த மாதத்துக்கான இன்கம் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம பிஎம் கண்டிப்பாக ஓஎம்க்கு அப்புறம் பிஎம்க்கு அப்புறம் தான் சிஎம் ஆக முடியும். அப்படி தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கமெண்ட்டில் இருந்து நல்ல நல்ல விஷயம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டீட்டெயில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன்னா அதை கரெக்ஷன் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். ஏதாவது தப் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் மீ. மறப்போம் மன்னிப்போம். நன்றி சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ். தேங்க்ஸ் டு ஆல்.